இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கு வந்து காலையில் கோலம் போட்டேன். அதை அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். நான் இது அரிசி மாவில் விட்ட கோலம் அது. இன்றைக்கி காலையில் சுட சுட இட்லிக்கு வந்து பூண்டு மிளகா அப்படி ஒன்று செஞ்சேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நல்ல கனமான கடாயை எடுத்துக்குங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு பூண்டு பற்கள் ஒரு 20 பூண்டு பற்கள் அல்லது 25 பூண்டு பற்கள் வந்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்துனா லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக வர மாரி வறுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா முத்தின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காவையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதில் உள்ள எண்ணெய் பசை அந்த ஈரப்பசை போகிற அளவுக்கு நம்ம வறுத்து இதுமாரி கோல்டன் ப்ரௌனாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு காய்ந்த மிளகாய். ஆக்சுவலாக தேங்காய் போடுறதுனால காய்ந்த மிளகாய் கொஞ்சம் கூடுதலாக போடணும். அப்போ தான் வந்து அந்த தேங்காயோட அது மிக்ஸ் ஆகும்போது காரம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். காய்ந்த மிளகாயும் நல்லா வந்து மிதமான சூட்டில் வச்சு வறுத்தெடுத்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்தையும் அதோடு சேர்த்து வறுத்தெடுத்துக்குங்க. அதோட உப்பும் தேவையான அளவு வச்சு நீங்கள் வந்து அதை பொடி பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து காய்ந்த மிளகாய், உப்பு, பெருங்காயம் வச்சு பொடி பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து பூண்டும் தேங்காயம் வச்சு பொடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து காய்ந்த மிளகாய் மட்டும் உப்பு பெருங்காயம் வச்சு ஃபஸ்ட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூண்டும் இந்த தேங்காயும் சேர்த்து நீங்கள் பல்ஸ் மோடில் விட்டு விட்டு எடுங்க. அப்போ தான் வந்து கட்டி கட்டியாக ஆகாமல் இருக்கும், உங்களுக்கு உதிரியாக கிடைக்கும் உங்களுக்கு. இது தேங்காய் சேர்த்துருக்கனால ரொம்ப காரம் இருக்காது உங்களுக்கு இந்த பூண்டு மிளகாய் அப்படி. அதனால தான் மிளகாய் வந்து நான் ஒரு 20 மிளகாய் சேர்த்துருக்கேன். ஆனால் என்னோடய மிளகாய் காரமும் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த பூண்டு மிளகாய் இப்படி. நீங்கள் வந்து இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இந்த பாருங்கள், இதுமாரி ஓரளவுக்கு உதிரியாக இருக்கணும். இதுமாரி நம்ம அப்போ ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துட்டிங்கனாலே நல்லா வந்துடும் உங்களுக்கு. இதில் தேங்காய் சேர்த்தனால ரொம்ப மிக்சியில் போட்டு அடிக்காதீங்க. இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த பூண்டு மிளகாய் அப்படி. இதில் வந்து நல்லா நல்லெண்ணெயை விட்டு நல்லா சாஃப்டான இட்லி நல்லா மெத்துன்னு தோசை ஊற்றி தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செம டேஸ்டியான பூண்டு மிளகாய் இப்படி. இது நீங்கள் வந்து ஒரு வாரம் 10 நாள் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது முன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதுமாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா என்றைக்காவது உங்களால் சட்னி அரைக்க முடியாது, அன்றைக்கி வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அதை நீங்கள் பூண்டு பச்சையாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்குது. எனக்கு பூண்டு ரொம்ப ஈரமாக இருந்ததுனால லைட்டாக நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த பாருங்கள், நல்லா சாஃப்டான இட்லிக்கு வந்து இந்த பூண்டு மிளகாயை பொடி தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.